ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மக்களே. நம்ம இப்போ எந்த ஜாபை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ஆஃபீஸிலேருந்து வெளியே வந்திருக்க ஒரு அருமையான ஜாபை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 9/11/2024, அதாவது நெக்ஸ்ட் மந்த் 9க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஆஃப்லைன்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு எந்த டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல, எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 38 மாவட்ட ஆண் பெண் இருபாலரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதோடைய சேலரி வந்து பார்த்திங்கன்னா 20,000, அதாவது 19,000லேருந்து 40,000 50,000 வரைக்கும் அலோன்ஸ்லாம் சேர்த்து அதிகமாகவே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வு கிடையாதுன்னு சொல்லிட்டோமா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து போட்டிருக்கோம். அந்த வெப்சைட்டில் லிங்க் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் அப்ளிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணுற எல்லா லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி வீடியோ வந்து நிறைய கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் உள்ள போய் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் இங்கே ஃபஸ்ட்டே பஞ்சாயத்து ஆஃபீஸ்னு இருக்குது பார்த்திங்களா, பஞ்சாயத்து ஆஃபீஸ் ரெக்யூர்மெண்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே கிளிக் ஹியர்னு இருக்கும். அந்த கிளிக் ஹியரை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து இதில் 1483 வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே நோட்டிஃபிகேஷனில் அப்ளை லிங்க்கு எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்ளை லிங்க்கு உள்ள ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு தான் ஓப்பன் ஆகும். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய மாவட்டத்தை வந்து நீங்கள் போடணும். இப்போ வந்து நம்ம எதுவுமே போடல. காலி இடங்கள் ஏதாவது நீங்கள் பிசியா எம்சியா எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. அதையும் ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும். பாலினம் மேலார் ஃபீமேலு, காலி இட வகைகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபில் பண்ண தான் வரும் போல். நான் ஃபில் பண்ணலாதனால வரல. நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்துக்குங்க. விண்ணப்பத்தாரின் பெயர்கள், அதாவது மிஸ்டர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு பெயர் எழுதுகிற மாதிரி இருக்கும். தந்தை பெயர், அதாவது பாதுகாப்பு பெயர், இல்லை கணவர் பெயர், அந்த மாதிரி கார்டியன் பெயர்லாம் கேட்குறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா, கொரோனா அப்படி இல்லை 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றீங்களா இல்லையா, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோன்றது பதில் கொடுக்கணும். கல்வி அமைப்பு ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, அதாவது 10ஆம் வகுப்பு ஆண்டு முடிச்சிருக்கீங்களா, 10ஆம் வகுப்பு மார்க் சான்றிதழ், எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அட்டை, வகுப்பு, மதம், உட்பிரிவு பெயர் எல்லாமே கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தில் எதனா வேலை செஞ்சுருக்கீங்களா, இல்லை ஆதரவற்ற விவசாயி, மாற்றுத்திறனாளி, குடும்ப அட்டைன்னு எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸு மறக்காமல் எந்த ஒரு ஸ்பெல்லிங்கும் இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் ஃபைல், அவங்களுடைய இதுவெல்லாம் வச்சு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பத்தாரின் பெயர், அறிவுரை இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு இது ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து கீழ்கண்டவெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டான இது தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த சார்பில் தான் ஆதரவற்ற உடன் இருக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விவரம், நீங்கள் எதனா கேஸில் இருக்கீங்களான்னு கூட கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் மேலே எதனா வழக்கு பதிவு இருக்கா இல்லையா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இது போட்டு ஓகே கொடுக்கணுங்க. ஓகேங்களா. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அப்ளை பண்ணுற லிங்க்கு. இதை பண்ணி முடித்தவொடனே ஸ்டெப் 2 வரும். ஸ்டெப் 2 முடித்தா நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குங்க. பேமெண்ட் பண்ணுற மாதிரி. பேமெண்ட் எதுவும் இல்லை, மேபி இந்த 100 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து வாங்க நோட்டிஃபிகேஷனில் போய் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் வந்து மாவட்ட அளவிலான காலி பணியிடங்கள் அறிவிப்பு அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை தான் நம்ம ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நோட்டிஃபிகேஷன், அதை வந்து ப்ரீஃபாக அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது உள்ள ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் அட்வைஸ்மெண்ட்லாம் வரும். அப்ளை பண்ணுற லிங்க்கு, அப்ளிகேஷன் மேக் பேமெண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, ரிசப்ஷன் அதெல்லாம் வேணும். அதை ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்ளை பண்ணுற லிங்க் ஓகே கொடுத்தா அப்ளை பண்ணுற லிங்க் வரும். அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இது தாங்க அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் இதெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஷோ ஆகும் எல்லாமே. நம்ம வந்து எதுவுமே கொடுக்காதனால ஓப்பன் ஆகலை. வெளியே வந்துட்டு மேலே இந்த விளம்பரத்தை பார்க்கவும் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அது உள்ள ஓகே கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் போடணுங்க. நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோமோ அந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்களுக்கு தேவையான டிஸ்ட்ரிக்டை இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதோடைய நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா
தஞ்சாவூர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் கொடுத்தவொடனே அதோடைய நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வெளியே வந்திருக்க மாவட்டத்துக்கான வெளியே வந்திருக்க ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதாவது லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா 10/10/2023 இல்லை 9/11/2025 எல்லாத்துக்கும் பொதுவாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டிஎன்ஏ டைம் ஷெட்யூல் லெவல் கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 32 வயசில் இருக்கிற ஆண் பெண் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கெலாம் அதிகபட்சம் 10 ஆண்டு வரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன ஜாப் இருக்குது எல்லா ஜாபையும் வந்து பின்னாடி கீழே போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவம், அதாவது எக்ஸ் சர்வீஸு, அந்த வகுப்பில் பிரிவில் இருக்கிறவங்க, முஸ்லீமு அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்காலிக பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் 91 இடம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே எல்லா மாவட்டத்துக்கும் எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இதுவில் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து கீழே லாஸ்ட்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து டேட்டா என்ட்ரிக்கான ஒரு அஃபிஷியல் ஜாப்பு தான் பஞ்சாயத்துல. ஓகே, இது ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு கடைசி நாளும் இதிலே போட்டு வச்சுருக்காங்க. கல்வி தகுதி 10ஆம் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், இன்னும் குறைஞ்சது 8வது வகுப்பாவது படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆதி திராவிட பழங்குடி அதெல்லாம் விடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைசா வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100 கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர்கள்லாம் ரூ. 50. இது மாற்றுத்திறனாளிங்க ஆதி திராவிடர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 50 நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி டேட்டு 9/11/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட்டுருவோங்க. ஓகே, உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் www.tnbd எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வெப்சைட் உள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் நம்மளுடைய வெப்சைட்டில் எல்லாத்தையும் தனித்தனியாகவே பிரித்து வச்சுருக்கோம். அதையும் பார்த்துங்க மக்களே. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய், see you. உங்களிடம் விடைபெறுகிறேன்.